வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய அதிசார பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது முதல் அதிசாரம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதிசாரம் அப்படிங்கிறது குரு பகவான் ஒரு ராசியில் இருக்கிற போது அடுத்த ராசிக்கும் பயிற்சியாகி கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்களுக்கு அந்த ராசியில் இருந்துட்டு மறுபடியும் தான் இருக்கிற ராசிக்கே வரதை தான் அதிசாரம் அப்படின்போம். அதாவது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் தான் இப்போதைக்கு குரு பகவான் இருந்துகிட்டு இருக்காரு. விருச்சிக ராசியில் இருக்கிற போது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்ட இந்த நட்சத்திரங்களை பயணிக்க வேண்டிய குரு பகவான் அதையும் தாண்டி அடுத்த ராசியில் உள்ள ஒரு நட்சத்திரத்தில் அதாவது மூல நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க போகுது. இதைத்தான் நம்ம அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூல நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க போகிற குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் கழித்து மீண்டும் விருச்சிக ராசிக்கே வந்துடுவார். சரி, இந்த குரு பகவான் இந்த அதிசார பயிற்சி மூலமாக வர்றதுனால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, குரு எப்போ இந்த அதிசாரத்தில் வர்றாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2019 மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரப்போகிறார். அதாவது விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு பயிற்சி ஆகப்போகுது. இது தற்காலிக பயிற்சி தான், நிரந்தர குரு பயிற்சி கிடையாது. சரி, இந்த தற்காலிக இந்த குரு பயிற்சி மார்ச் 13ஆம் தேதி ஏற்பட போது இதன் மூலமாக என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி தான் குரு. அப்போ ராசி அதிபதி ராசிக்கே வர்ற போது மிகவும் அற்புதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால பல தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த மன உளைச்சலோடையும் நிம்மதி இல்லாமல் தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் ராசி மேலே வர்றதுனால பல அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். மனசு அமைதியாகும். மனசில் இருந்து அந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மனசு பார்த்திங்கன்னா ஒரு விதமான சந்தோஷ நிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகளை அந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாங்க எந்த காரியங்களை முயற்சி செய்கிறீங்களோ அந்த காரியங்களில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் அந்த காரியங்கள் வெற்றி அடைகிறதுனால தாங்கள் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா பலவித நல்ல செய்திகள் உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷகரமான மன மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால அதிகபட்ச சந்தோஷத்தை நீங்கள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 66 நாட்களில் தாங்கள் ஏதேனும் முயற்சி செய்ய வேண்டியது இருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த காரியம் எல்லாமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எனவே இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசி அதிபதி வலிமை பெறும்போது உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியோடு கூடிய அந்த பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை வாய்ப்பில் இடைஞ்சல்கள் இருந்தால் அந்த இடைஞ்சல்கள் எல்லாமே உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி தனுசு ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாகவும் குரு வர்றார். அப்போ குரு பகவான் 4ஆம் அதிபதியாகி வரும்போது 4ஆம் அதிபதியான அந்த குரு வலிமை வரும்போது பார்த்தீங்கன்னா தாயார் மிகுந்த அன்போடு உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி தாயாருக்கு இருந்து வந்த இன்னல்கள் எல்லாமே விலகும். தாயார் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாயார் மனமகிழ்ச்சியோடு இருப்பதற்கான சூழ்நிலைகளும் இந்த காலத்தில் உங்களுக்கு உருவாகும். மேலும் உங்களுக்கு சொத்து சுகங்களில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலகும். சொத்து சுகத்தில் இருந்து வந்த அந்த விரயங்கள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்போ சில தனுசு ராசிக்காரர்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளோ எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொத்து சுகங்களே கிடைக்கலன்னா கூட தங்கள் விரும்பிய காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி சொந்த பந்தமெல்லாம் உங்கள்கிட்ட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தத்தின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது மிகவும் அபரிதமான அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகுது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி தனுசு ராசியில் இருந்து குரு பகவான் 5ஆவது இடத்தை பார்க்கறனால இது வரைக்கும் குழந்தை பேருக்காக தவித்து கொண்டிருந்த அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று குழந்தை பிறக்கலாம் அல்லது குழந்தைகள் கருவுறலாம். அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதேனும் நோய் நொடிகள் இருந்தால் அந்த நோய் நொடிகள் எல்லாமே விலகும். பெற்ற பிள்ளைகளால் ஏதேனும் தொந்தரவு இருந்தால் அந்த தொந்தரவும் நமக்கு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெற்ற பிள்ளைகளுக்கு அவங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைஞ்சு நல்ல நிம்மதியோடு இருப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும்.
மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தங்கள் ராசிக்கு 7வது இடத்தையும் பார்க்குறாரு. 7வது இடத்தை பார்க்குற போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு அந்யோன்யம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். பார்த்துக்கங்க, அந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி ஒரு மன நிம்மதி ஏற்படும். அதே மாதிரி கேளிக்கை உல்லாசம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மன மகிழ்ச்சியோட குடும்பத்தோட வெளியூர் அந்த மாதிரி திருவிழாக்கள் அந்த மாதிரி கலந்துக்கிட்டு உங்களுக்கு சந்தோஷகரமான ஒரு பொழுதுபோக்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி கூட்டாளி கூட்டு நண்பர்கள் இவர்கள் வழியில் வந்து அன்பு ஆதரவும் கிடைக்கும், ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நண்பர்கள் மத்தியிலும் இது வரைக்கும் இணக்கம் இல்லைன்னா அந்த நண்பர்கள் மத்தியில் கூடுதல் இணக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மத்தியில் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்கு 9ஆம் பார்வையாக குரு பகவான் வந்து சிம்ம ராசியை வந்து பார்ப்பார். அப்போ 9வது இடத்தை வந்து சிம்மராசியை வந்து பார்க்குற போது தாங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த கோயில் வழிபாடுகளில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பலருக்கு வந்து கோயில் வழிபாடுகள் வந்து சென்று வருவதற்கான வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். பல தான தர்ம காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறதுக்கான வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வழியில் இருந்து வந்த இடர்பாடுகள் எல்லாமே விலகும். தந்தைக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் பார்த்துக்குங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் எல்லாமே கொஞ்சம் விலகும். அதே மாதிரி பூர்வீக சொத்து விபத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பலவித இன்னல்களை இதுவரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது அந்த இன்னல்கள் எல்லாம் விளக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே தனுசு ராசிக்காரர்கள் வந்து இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலம் சிறப்பான பலன்களை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும். நன்றி தனுசு ராசி நண்பர்களே.